Hi friends, welcome to my YouTube channel. இன்றைக்கி நான் உங்களுக்கு சிங்கிள் காஸ்டோன் ஸ்டிச்சால் மரியா ரோஸ் வந்து எப்படி செய்கிறேன்னு நான் காட்ட போகிறேன். இப்போ இது நான் வந்து 1 year old கேர்ளுண்டுக்கு சின்ன கேர்ளுண்டுக்கு நான் வந்து ஒரு ஃப்ராக் கொண்டு தைக்கிறேன். அதில் இந்த செஸ்ட் துண்டுக்கு வர டிசைன் தான் இது. இப்போ நான் ரவுண்டுக்கு போட்டு கொண்டு வந்திக்கிறேன், உங்களுக்கு விளங்கும். இப்போ இந்த மரியா ரோஸ் போடுறதுக்கு ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் ஒரு புலியன் தான் போடணும். புலியனில் 6 ரெப் பண்ணி ஒரு புலியன் போட்டுக்கொள்ளணும். புலியன் ரோஸ்க்கு போடுற மாதிரி ஒரு புலியனை நாங்கள் இன்றைக்கி போட்டுக்கொள்ளணும். போட்டு இதை நாங்கள் புலியன் ஸ்டிச்சுக்கு எடுக்கிற மாதிரியே தான் அங்கே தீந்து இங்கிட்டுக்கு எடுக்கணும். எடுத்து நாங்கள் இன்றைக்கி புலியன் போடாமல் சிங்கிள் காஸ்டோன் ஸ்டிச் போடணும். ஒரு பக்கத்துக்கு ஒரு கெட்டை உண்டு. அந்த கெட்டை அடிக்கிறது தான் சிங்கிள் காஸ்டோன் ஸ்டிச்சுன்றே ஒரு நட்டொண்டு போடுறது தான் அது. அதில் நான் வந்து இன்றைக்கி 5 நட்ஸ் போட்டுக்கொள்கிறேன். புலியன் மாதிரியே தான் இதில் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் 3 பெட்டல்ஸ் வரும். அந்த 3 பெட்டல்ஸுக்குமே 5 நட்ஸ் போட்டுக்கோங்க, 5 காஸ்டோன்ஸ் போட்டுக்கோங்க, சிங்கிள் காஸ்டோன்ஸ். ஒரு பெட்டல் நான் போட்டிக்கிறேன், உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது செகண்ட் பெட்டல். அதே மாதிரி 5 சிங்கிள் காஸ்டோன் போட்டுக்கொள்வோம். இதில் வந்து த்ரெட்டை வந்து சிக்காவாமல் எடுத்துக்கோங்க. சிக்காவினா அப்படியே ஒரு பூவையும் அப்படியே வெட்டி வீச வேணும். அதனால் மிச்சம் நீட்டமாக த்ரெட் எடுக்க வேணும், ஒரு அளவாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது சிக்காவாமல் இருக்கும். இப்போ என்ன தேர்ட் பெட்டல். அதே மாதிரி 5 ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக்கு எல்லாம் ஒரே மாதிரி ஈவனாக 5 எடுத்துக்கொள்ளணும். புலியனில் மாதிரி தான். செகண்ட் ரோக் போக்குள்ள நாங்கள் எங்களுக்கு எப்படி ஃப்ளவர் எவ்வளோ தூரத்துக்கு பெருசாக வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் அந்த காஸ்டோனை கூட்டிக்கொள்ளலும். நான் வந்து இன்றைக்கி சின்ன ஃப்ளவர் ஒன்று தான் போட போகிறேன். நான் ஸ்டார்ட்டில் போட்டிக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாம் பெருசி, இன்றைக்கி சின்ன ஃப்ளவர்ஸ் தான் மிடிலுக்கு வரும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி வந்து 7 செகண்ட் ரோவில் போட்டுக்கொள்கிறேன். இது சரியான ஒரு பசந்தான ஃப்ளவர் உண்டு. மரியா ரோஸ் வந்து பிரசீலியன் எம்ப்ராய்டரியில் இருக்கிற ஒரு ஸ்டிச் ஒன்று தான் இது. காஸ்டோன், சிங்கிள் காஸ்டோன், டபுள் காஸ்டோனும் இருக்குது. அதுவும் நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து நான் வந்து த்ரெட் வந்து 6 செயினையும் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் ஆகி போய்ட்டு கொண்டிக்கு அதில் நான் வந்து 7 காஸ்டோன்ஸ் போட்டுக்கிறேன். உங்களோட ரோஸ் உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ பெருசாக உங்களுக்கு காஸ்டோன்ஸை கூட்டிக்கொள்ளலும். ஒரு ஸ்டிச்சுக்கு பின்னுக்கால் எடுங்க, ஒரு அளவு குறிப்பிட்ட தூரம் எடுங்க, மிச்சம் தூரம் எடுக்க வேணும். பெட்டலோட கணக்குக்கு எடுங்க. ஃபர்ஸ்ட் ரோவில் வந்திக்கிற பெட்டலோட கணக்குக்கு தான் நாங்கள் எப்படியும் எடுக்கணும். சைஸை ஒரே சைஸ் தான் எடுக்கணும். காஸ்டோன்ஸை மட்டும் தான் நாங்கள் கூட்டணும். ஃப்ளவர் பெருசாகணும்னு சொல்லி நாங்கள் அந்த எடுக்கிற தூரத்தை கூட்டப்படாது, லாங் ஸ்டிச் ஆகப்படாது, அதே கணக்கு ஸ்டிச்சை எடுக்கணும். ஆனால் காஸ்டோன்ஸை நாங்கள் கூட்டி போகணும். இப்போ பாருங்கள், இந்த காஸ்டோன் ஃப்ளவர் சரியாக வந்துருச்சு. இதே மாதிரி நீங்களும் போட்டு பாருங்கள், எப்படி வருதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டிச்சர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி